சிஏ அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஐசிஐ ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீம் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய மே 2024 எக்ஸாமினேஷன் தான் வந்து ஃபஸ்ட் அட்டம். ஸோ ஆல்ரெடி ரீஅப்பியர் ஆகக்கூடிய பர்சனாக இருந்தாலும் ஓகே, அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எழுதக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் ஓகே. நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் புக்னோட கவர் பேஜ் வந்து எப்படி தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நிறைய இன்விஜிலேட்டர் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து இது எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் சம் ஆஃப் டைம் வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம் டைமிங்க்கு முன்னாடி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் தப்பு இல்லாமல் கரெக்டாக கவர் பேஜை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் கண்டெய்னிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் புக்கில் பார்த்தீங்கன்னா 28 பேஜஸ் கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர்னு இருக்குது. நீங்கள் ரோல் நம்பர் வந்து வேர்டிங்ஸில் தான் எழுதணும். சப்போஸ் உங்களோட ரோல் நம்பர் வந்து 1 2 3 அப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ONE கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு TWO2 அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வேர்டிங்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபார் அஃபிக்ஸிங் ரோல் நம்பர் ஸ்டிக்கர் ப்ரொவைடட் இன் த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர். நீங்கள் எவ்ரிடே எக்ஸாமினேஷனை வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கிற டைமில் வந்து ஒரு சர்க்குலர் வரும். ஸோ நீங்கள் அந்த சர்க்குலரில் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல சைன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு QR கோடு இருக்கும். நீங்கள் அந்த QR கோடை வந்து நீங்கள் அந்த ஸ்டிக்கரை எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர். இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். ஐசிஐ ஸ்பெசிஃபை பண்ண பாக்ஸ் பிளேஸை தாண்டி வெளியே உங்கள் சிக்னேச்சர் போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர். உங்களுடைய ரோல் நம்பர் இந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக எழுதிட்டு கரெக்டாக அது கீழே வந்து அந்தந்த நம்பருக்கு நேராக கரெக்டாக வந்து ஷேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த கவர் பேஜ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கலர் பென் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு கலர் தான். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கவர் பேஜ் ஃபுல்லுமே நீங்கள் ப்ளூ கலரில் தான் என்டர் பண்ணணும். அதை இங்கே கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்குது. லெஃப்ட் சைட் நம்ம வந்துட்டோம். எக்ஸாமினேஷன் இருக்குது. நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆர் இன்டர்மீடியேட் ஆர் ஃபைனல் அதுதான் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் குரூப் நம்பர். இது இன்டர்மீடியேட் ஆர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்க்கு. நீங்கள் குரூப் 1 ஒரு குரூப் 2 அப்படின்றத வந்து இங்கே என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் நம்பர். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னா அது வந்து பேப்பர் 1. ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். அது அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் ஆர் கார்ப்பரேட் லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வேர்டிங்ஸில் எழுதணும். கரெக்டாக இந்த ஒரு லைனில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் சைஸை நீங்கள் மினிமைஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் யூஸ்ட் மெயின் ப்ளஸ் டேஷ் அடிஷ்னல் ஷீட். இது வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச வாட்டி தான் இந்த பர்டிகுலர் டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணும். ஏன்னா டோட்டலாக ஆன்சர் புக் பார்த்திங்கன்னா 28 பேஜஸ். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த 28 பேஜஸ்மே ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு அடிஷ்னல் ஷீட் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் கலெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ அடிஷ்னல் ஷீட் வாங்கியிருக்கீங்களோ அதனுடைய நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணும். நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் ஷீட்டுமே வாங்கலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐஃபன் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் டேட் சீல். இது வந்து ஒரு சர்க்குலர் வருவாங்க, அந்த பர்சன் தான் வந்து இந்த டேட் சீலை வந்து அஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கிற புட் த சீல் வித்தின் திஸ் சர்க்கிள் அதுவும் அவங்களே வந்து அஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கேண்டிடேட்னுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த சீலில் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேப்பர் கோடு. இந்த பேப்பர் கோடு பார்த்திங்கன்னா உங்களோட கொஷின் பேப்பர் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஜிட் ஆல்ஃபபெட் கோட் இருக்கும். அதை வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு கரெக்டாக அதுக்கு நேராக நீங்கள் ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் MCQ புக்லெட் சீரியல் நம்பர். இப்போ உங்களுடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா MCQ அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னா MCQ புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதணும். அது கீழே கரெக்டாக அதனுடைய நம்பரும் கரெக்டாக ஷேட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பேப்பர் நம்பர். இப்போ உங்களுக்கு பேப்பர் நம்பர் 1 2 ஆர் 3 அந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக நம்பராக எழுதிட்டு அது கீழே நீங்கள் ஷேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் எக்ஸாம். நீங்கள் இன்டர்மீடியேட் ஆர் ஃபைனல். இப்போ நீங்கள் இன்டர்மீடியேட் அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான், இதை தாண்டி வெளியே போகக்கூடாது. இன்டர்மீடியேட்னு எழுதிட்டு இங்கே 1ன்னு இருக்குல்லையே அந்த இடத்துல ஷேட் பண்ணிவிடுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபைனலாக இருந்தால் ஃபைனல்னு வேர்டிங்கில் எழுதிட்டு இங்கே 2 வந்து நீங்கள் ஷேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து MCQ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற இந்த OMRல மட்டும்தான் நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். நீங்கள் ஆன்சர் புக்கில் போயிட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜில் எழுதுகிற மாதிரி 1 ஆப்ஷன் A அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க.
இந்த ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சிஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஏவோட இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை கரெக்ட் டைமில் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.